வாழையனை பூக்கள். கல்பனா சீக்கிரம் வாமா, பசிக்குது. நீ போமா. இலை தான் கொஞ்சம் சிறுசா போச்சு, இருக்கட்டும். இட்லி எடுத்து மஞ்சு வை. பசிக்குது. வை. ஒண்ணு பண்ணு, எனக்கு இந்த விவாகத்தை டைவர்ஸ் குடுத்துட்டு அதுக்கப்புறம் எவனாவது ஒருத்தர் போய் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட என்ன கூத்துறீங்க அடிச்சு தொலை. பாப்பா என்ன டேஸ்டா, சூப்பர். கமர்ஷியமா கலக்கிட்டீங்க. ஏன் வேதவல்லி, தம்பிக்கு பரிமாறுமா. வேதவல்லி, இந்தா. மஞ்சு இந்தா. ஒன்னே ரெண்டே அவ்வளவுதானா? சாப்பிடுங்க. வெறும் இட்லியாவா? என்னத்தா வெறும் 2 இட்லி வச்சிருக்க? இளந்தாரி நல்லா சாப்பிட வேணாமா? இன்னொரு 4 இட்லி எடுத்து வையத்தா. இல்ல காமாட்சி அம்மா, இன்னைக்கு இவரு டயட்ல இருக்காரு. 2 இட்லிக்கு மேல சாப்பிட கூடாது. டயட்டா? இது எப்பத்துல இருந்து? ஊருக்கு வந்த இடத்துல என்னத்தா டயட்டு டயட்டு டூயட்டுன்ட்டு இட்லிய வையத்தா. இல்ல காமாட்சி அம்மா, டயட் ஃபாலோ பண்றதுல நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். 2 இட்லிக்கு மேல இவருக்கு கொடுக்கவே கூடாது. சரிதா, அதுக்குன்னு சட்னி கூடவா வைக்காம இருப்ப? ஐயோ, முக்கியமா இந்த டயட்ல சட்னியை மட்டும் தொடவே கூடாது. அந்த சட்னி அந்த பக்கம் வைங்க. சட்னி கூட கிடையாதா? வெச்சி செய்யறாளே. என்னத்தா இப்படி மோசமான டயட்டா இருக்க? அப்படிதானே காமாட்சி அம்மா, உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் குறையணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். பாலியா டயட்டை கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி போலியா ஒரு டயட்டை இப்பதான் கேள்விப்படுறேன். எதுக்கும் 2-3 இட்லி ஆட்டையை போட்டு வச்சுக்குவோம். என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. ஏ நாகு, எனக்கு தெரியாம டயட்லாம் இருக்கியா? சூப்பர், சாப் சாப். வெறும் இட்லிய டே, டயட்னா அப்படி இப்படிதான் இருக்கும். சாப்பிடு. போடா குஷ்பு இட்லி. சாப்பிடு தம்பி. சாப்பிடுறேன். கல்பனா, அந்த வடை எடுத்து வை. அடடடடடா, கமர்ஷியமா தக்காளி சட்னி சூப்பர். திருப்தியா சாப்பிடுங்க தம்பி, நல்லா சாப்பிடுங்க. மஞ்ச, அந்த தக்காளி சட்டியை கொஞ்சம் ஊத்த. ஏன் இலைய பார்த்து கண்ணு வைக்காத மாப்ள, உன் இலைய பார்த்து சாப்பிடுறா. காட்டெருமெல்லாம் என்ன கலாயுது. நேரம்டா. ஏய், தண்ணி எடுத்து குடுறா. தண்ணி எடுத்து குடி தம்பி. என்னங்க நீங்க டயட்ல இருக்கும்போது தண்ணி எல்லாம் குடிக்க கூடாது, இது தெரியாதா? தண்ணிக்கும் அப்பா. ஏன் வேதவல்லி, தண்ணி கூடவா குடிக்கூடாது? முக்கியமா தண்ணி தான் குடிக்கவே கூடாது. ஓ சரி சரி. இப்போ இருமல் நின்றுச்சா? சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரிங்க. 2 இட்லி எவ்வளவு நேரம் தின்றது? வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. போட போலாம். கை கழுவ தண்ணி இங்க வச்சு கை கழுவுங்க. எந்திரிக்க முடியல. அப்பா செம்ம கட்டு கட்டிட்டேன்டா. என்னத்தா பண்ற? என்ன டேஸ்ட்? எதுக்கு இப்ப இலை எடுக்க போற?
இலைய தூக்கி போடணும்ல. டேய், இந்தாடா. நல்ல நாள் அதுவுமா புருஷன் சாப்பிட்ட இலையில சாப்பிடுங்கத்தா, அப்பதான் குடும்பத்துக்கு நல்லது. ஆஹா, நம்மால் நம்ம சாப்பிட்ட இலையில சாப்பிட போகுதா? ஏம்மா, இந்த இலையை மட்டும் நான் எடுத்துறேம்மா, நீ புது இலையை போட்டுக்க. ஐயோ, கிளவி கெடுத்துருச்சே. வா. ஆ, முதல்ல செம்ம டேஸ்ட்னே, வயிறு நிறைஞ்சிருச்சு. என்னத்தா உட்காருத்தா, அட உட்காருத்தா. புருஷ இலையில சாப்பிடுறதுக்கு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? கல்பனா, இன்னைக்கு நல்லா சாப்பிடணும். எத்தா சாப்பிடுத்தா. காமாட்சி இங்க வாத்தா. இதா வரேங்க, சாப்பிடுங்கத்தா, இதா வரேன். ம். நல்ல டேஸ்டா இருக்குல்ல? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, பசிக்கல. நீங்க சாப்பிடுங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். வேதவல்லி, கருப்பா, உன் பிள்ளைங்க எல்லாரும் உன் சன்னதியில ஒண்ணு கூடி உனக்கு பொங்க வைக்க போறோம். இந்த வருஷமாவது பொங்க நல்லபடியா உன்னை பார்த்து, உன் திசைய பார்த்து, கிழக்க பார்த்து பொங்கணும். உன் பிள்ளைங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமா நல்லபடியா இருக்கணும் கருப்பா. அத்தா, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. எல்லாரும் ஒண்ணு சொன்னாப்புல பொங்க வைக்க போறீங்க. யாரோட பொங்கல் முத பொங்கலா சாமிய பார்த்து கிழக்க பார்த்து பொங்குதோ அவங்க பொங்கலை தான் இன்னைக்கு சாமிக்கு படைக்க போறோம். எல்லாரும் நல்லபடியா சாமியை வேண்டிக்கிட்டு பொங்க வைங்க. நாலஞ்சு வருஷமா பொங்க கிழக்கு பார்த்து பொங்கல. இந்த வருஷமாவது கருப்பன் கருணை காட்டி பொங்கலை ஏத்துக்கணும். அது என்னதுப்பா, அது கிழக்க பார்த்து பொங்குறது? கிழக்கு திக்கு தெய்வத்தோட திக்குன்னு ஐதீகம்டா. பொங்கல் பொங்கி கிழக்கு பக்கமா ஒழிச்சுன்னா தெய்வம் ஏத்துக்கிட்டதுன்னு அர்த்தம். அப்போ ஒருவேளை வந்தது ஆப்போசிட் டைரக்ஷன்ல பொங்குச்சுன்னா? எதிர்பக்கம் ஒழிஞ்சா தெய்வம் ஏத்துக்கலன்னு அர்த்தம்டா. இப்ப இவங்க சொன்னாங்கல்ல, 4-5 வருஷமா அந்த மாதிரி தெய்வம் பொங்கலை ஏத்துக்கலையா. இந்த வருஷமாவும் ஏத்துக்கலன்னு தான் அவங்க ஏங்குறாங்க.
ஐயா கருப்பா, ஏன்பா உன் பிள்ளைங்களை சோதிக்கிற? பொங்கலை பொங்க விடாம அப்படியே வச்சிருந்தா என்னையா அர்த்தம்? உத்தரவு குடியா, கிழக்க பார்த்து பொங்கணும்னு உத்தரவு குடியா. 4-5 வருஷமா எங்களை சோதிச்சது பத்தாதா? இந்த வருஷமாவது எங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டு கருப்பு. உன் பிள்ளைங்களை சோதிக்காதையா. மனசுல ஏதாவது குறை இருந்தா இறங்கி வந்து சொல்லுயா கருப்பா. ஏப்பா பூசாரி, சாமி இறங்கி இருக்கு. ஏய் பூசாரி வாப்பா, வேமா வாப்பா, என்னன்னு வந்து கேளுப்பா. கருப்பா, நாங்க ஏதாவது குறை வச்சிருந்தா சொல்லிடுறியா? ஏன் எங்களை சோதிக்கிற? ஏண்டா எல்லாரும் என்ன மறந்துட்டு தெரியுறீங்க? நான் உங்க பொங்கலை ஏத்துக்கணுமா? ஏண்டா டேய், மூஞ்சிக்கு 300 தடவை உன் பேர் தானே நாங்க சொல்றோம். இன்னும் நாங்க மறுப்போமா? நீ இப்படி சொல்லலாம் ஐயா. கடைசி எனக்கு எப்படா கடா வெட்டி பொங்க வச்சீங்க சொல்லுங்கடா. சாமி கும்பிட்டு வைக்கணும்னு தெரியாதா? ஐயா கருப்பா, மழை தண்ணி இல்ல, அணைக்கட்டு வறண்டு போச்சு, வெள்ளாமை இல்லாம தவிக்கிறோம் ஐயா. அதனாலதான் சாமி கும்பிடு வைக்க முடியாம போயிடுச்சியா. இந்த வருஷம் உன் சன்னதியில உனக்கு கடா வெட்டி சாமி ஆடி சாமி கும்பிடு வைக்கிறோம் ஐயா. இது சத்தியம் ஐயா. ஏன்பா எல்லாருக்கும் இதுல சம்மதம் தானே? சமாதானம், பரிபூர்ண சமாதானம். சாமி சொன்ன மாதிரியே வச்சிடுறோம். சாமி குத்தம் வந்துடக்கூடாது. ஆகட்டுங்க ஐயா. ஐயா சொன்ன மாதிரி இந்த வாரமே சாமி கும்பிடு வச்சிருவோம். எங்க குத்தம் குறைய எல்லாத்தையும் மன்னிச்சு நீதான் கருப்பா அருளை கொடுக்கணும். டேய் சாமி கும்பிடு வைங்கடா. நான் உங்களுக்கு தண்ணிய கொடுக்குறேன். என் பிள்ளைங்களை கஷ்டப்பட நான் விட மாட்டேன். இந்த வருஷம் பொங்க நல்லபடியா பொங்கும். நான் மனசார ஏத்துக்கிறேன்டா. சாமி மனையேறிடுச்சுப்பா. அப்புறம் என்ன, சாமியே பொங்கலை ஏத்துக்கிறேன்னு சொல்லிருச்சுல, கவலையை விடுங்கப்பா. ஏத்தா பொம்பளைங்களா குலவைய போடுங்கத்தா. நாலஞ்சு வருஷம் கழிச்சு சாமி ஏத்துக்க போற பொங்க யாரு பொங்க போகுதுன்னு பாப்போம். சாமி பொங்கலை ஏத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பொங்க மாட்டேங்குதே. அட என்னப்பா இது? ஏப்பா வேதவெளி வச்ச பொங்க கிழக்க பார்த்து பொங்கிருச்சுப்பா. அட ஆமாப்பா, பொங்கிருச்சப்பா. ஆண்டவா கருப்பா, கண்ணை திறந்துட்டியாப்பா. அத்தா கொலவை போடுங்க அத்தா. பொங்கலோ உங்க பானை கிழக்க பார்த்து நல்லா பங்கிடுச்சு. ஆமாப்பா. அத்தா 4-5 வருஷம் கழிச்சு நீ வச்ச பொங்கலை தான் கருப்பன் ஏத்துக்கிட்டு இருக்கான். வந்து உன் கையாலேயே கருப்பனுக்கு படையில வையாத்தா. சரிங்க. ஐயா குடும்பம் வந்துதான் சாமி பொங்கலை ஏத்துக்கணும்னு இருந்திருக்கு. பாத்தீங்களா? ஆமா ஆமா. எல்லாரும் நல்லா சாமியை கும்பிடுங்க போய். ஐயா சொன்னது மாதிரி இந்த வார கடைசியில சாமி கும்பிடு இருக்கு. அதனால எல்லாரும் இருந்து சாமி கும்பிட நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.
ஐயா வழக்கமா உங்களுக்கு தான் பரிவட்டம் கட்டுவோம். நீங்க சம்மதம் சொன்னீங்கன்னா தம்பிகளுக்கும் சேர்த்து பரிவட்டம். பாருங்க, ஊர் ஜனங்க என்ன பிரியப்படுறீங்களோ அந்த மாதிரி செய்யுங்கய்யா. நல்லதுங்க ஐயா. பூசாரி, ஐயா, தம்பி எல்லாருக்கும் பரிவட்டம் கட்டி முத மரியாதை பண்ணுங்க. ஆகட்டும் ஐயா. தந்தானே தந்தானே தானே நானே நா தந்தானே தந்தானே தானே நானே நா தந்தானே 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 நானே நானே ஓ தந்தானே தந்தானே ஓ தந்தானே 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 ஐயா குடும்பமும் ஒரு வாரம் தங்கி இருந்து சாமி கும்பிடுக்கு தலைமை தாங்கி நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு ஊர் சார்பா கேட்டுக்கிறோம்ங்க. சரியா, ஒரு வாரம் இங்க இருந்து அழகா முடிச்சு கொடுத்துறோம். ரொம்ப சந்தோஷம்ங்கய்யா. ஐயோ இவன் இங்க வந்தா இவன் வந்தா பிரச்சனை பெருசாகுமே. ஐயா, நீங்க வர்றதுக்கு முன்னாடியே ராமநாதன் குடும்பத்துக்கு பரிவட்டம் கட்டிட்டாங்க ஐயா. ஏயா பூசாரி, கோயில் நன்கொடைக்கு மட்டும் நான், ஆனா பரிவட்டத்தை மட்டும் வேற யாருக்கோ கட்டுவீங்க. தப்பா எடுத்துக்கூடாதுங்க. ஐயா கோயிலுக்கு நன்கொடை தரீங்க, வாஸ்தவம் தான். ஆனா இந்த கோயிலே கட்டி கொடுத்தது ராமநாத ஐயா தானுங்க. ஓஹோ, ஏயா இந்த ஈர வெங்காயத்தை என்கிட்ட நன்கொடை வாங்கும்போது பேசாம இப்ப பேசுற? 4-5 வருஷமா நீங்க எல்லாம் எனக்கு தானே பரிவட்டம் கட்டினீங்க. இந்த வருஷம் பரிவட்டத்தை மாத்தி கட்டினா என்ன அர்த்தம்? என்னையா எல்லாரும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்களா? பெருமாளே, நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? உன் பாட்டுக்கு போ. என்ன ராமநாதன், குடும்ப சகிதமா பரிவட்டத்தோட நிக்கிறீங்க? நிறைய செலவாயிருக்கும் போல இருக்கு. என்ன ஒரு 2 லட்சம் செலவு பண்ணிருப்பீங்களா? முதல் மரியாதைங்கிறது ஊர் ஜனங்க, ஊர் பெரிய மனுஷங்க அவங்களா பார்த்து செய்ய வேண்டியது ஐயா. பணத்தை கொடுத்து அதை வாங்க முடியாது. ஓஹோ, உனக்கு இப்ப என்ன வேணும்? உனக்கு ஒரு பரிவட்டம் கட்டின அவ்வளவுதானையா? செய்ய சொல்றியா? பூசாரி அவருக்கும் கட்டுப்பா. வேணாம் வேணாம் வேணாம். நீங்க கொடுத்து நான் வாங்குற அளவுக்கு நான் ஒன்றும் எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை தட்டி பறிச்சிட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம் ராமநாதன். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பொங்கலோ பொங்கல். அப்ப நான் வரட்டுங்களா? கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடாம போகாத, கும்பிட்டுட்டு போ. முத்துராசே ஐயா, சோழ வந்தான்ல ஒரு நல்ல இடமா பாரு. இதை விட பெரிய கோயிலா நம்ம கட்டுவோம். கட்டலாம் ஐயா. ராமநாதன், சொந்தமா கோயில் கட்டி நான் அங்கேயே சாமியை கும்பிட்டுக்கிறேன். வரட்டுமா? டேய் வண்டி ஏறான். வண்டி ஏறா. அப்பா யார் பண்ணாலே உன்னை விடுறா. நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அளவுக்கு அவன் பெரிய மனுஷன் இல்ல. போ போ, மத்த பிரகாரம் இல்லப்பா, யாருன்னு கேட்க டேய், சொல்லுங்கப்பா. உன்னை சாமி கும்பிட போ சொன்னேன். போ, நீ போ. சரி. போங்க போங்க, எல்லாரும் சாமி கும்பிட்டு வாங்க. போங்க போங்க. சரி ஐயா, அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போப்பா.
ஏண்டா வேதாஜி கிட்ட சாரி கேட்க சொன்னனே, நீ கேட்டியா இல்லையா? அவங்க ஏன் இன்னும் உன்னை முறைச்சுக்கிட்டு தெரியுறாங்க? சாரிலாம் கேட்டாச்சு மச்சி. வெரி குட். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? நான் சொன்னாங்களா? சாரினா உனக்கு என்னன்னு தெரியுமான்னு ரமணா பத்துல வர விஜயகாந்த் மாதிரி 1/2 மணி நேரத்துக்கு பஞ்சு டைலாகா பேசினாங்க. எனது பஞ்சு டைலாகா பேசினாங்களா? டேய் அப்படி என்னதான்டா சொன்னாங்க? நாம பண்ண தப்ப மனசார உணர்ந்து இனிமே நம்மளால அறியாம கூட இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட போய் நான் பண்ணது தப்புதான், அதுக்கு நான் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு குற்ற உணர்ச்சியோட சொல்றதுதான் சாரி. ஏண்டா கிறுக்கா, சாரி கேட்க சொன்னா மொட்டையா வெறும் வாயில போயா சாரின்னு கேப்ப? ஐயா வாயன், வேற எப்படி சொல்லுவாங்க? சாரி கேட்ட உடனே பெண்கள் அப்படியே எமோஷன் ஆகுற மாதிரி ஏதாவது பண்ணி சாரி கேட்கணும்டா. அப்படியே இமோஷனல் அளவுக்கு என்ன பண்ணும்? ரத்தத்தால சாரின்னு எழுதி மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும். ரத்தத்தாலியா? செம மாற்றம் இருக்குது. ஆனா ரத்தத்துக்கு நான் எங்க போவேன்? எங்க போவியா? ஏய் ஜவால்ல கிரி 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 கிரி. என்னது இது? பிளேடு. இன்னத்துக்கு பிளேடு? இப்போ பிளேடு இங்க இருக்கு, ரத்தம் உன் கையில இருக்குடா. டேய் மச்சி, இதெல்லாம் வானா தப்பாயிடும் சொல்லிட்டேன். டேய் வேதாஜி மனசு மாறணும்ல மச்சி. வானா இதெல்லாம் வன்முறை வேணாம் சொல்லிட்டேன். ரொம்ப எடுக்க மாட்டேன், கொஞ்சோண்டு தான். வேணாடா வேணாடா. டேய் இத மட்டும் நீ கொண்டு போய் கொடுத்து பாரு, வேதாஜி கண்டிப்பா மெல்ட் ஆயிடுவாங்க. மச்சி வேணாம் மச்சி வேணாம்.